இயேசு கிறிஸ்துவின் பணியாளர் தலைமைத்துவம். ஜீசஸ் கிரைஸ்ட் சர்வன்ட் லீடர்ஷிப். பணியாளர் தலைமைத்துவத்தில் ஒரு தலைவன் என்பவர் முதலில் பணியாளர் ஆவர். இதில் ஒரு தலைவரின் குறிக்கோள் அதிகாரத்தை பெறுவதோ அல்லது பிறரை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதோ அல்லாமல் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் கவனம் செலுத்துவதாகும். இதற்கு முன்மாதிரியாய் இருப்பவர் இயேசு கிறிஸ்துதான். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இதன் அடித்தளத்திலே தான் கிறிஸ்தவம் இந்த உலகிற்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி என்ன என்பதை பற்றி இதில் நாம் அறிந்து கொள்வோம். இறைவன் இயேசு கிறிஸ்து உலகில் வாழும்போது தனக்கு பலர் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் அவர் பலருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று எண்ணி செயல்பட்டார். அப்படி ஊழியம் செய்வதற்கு அவருக்கு உதவியாய் இருந்ததுதான் இந்த பணியாளர் தலைமைத்துவத்தின் பண்புகள். அவர் 12 சீடர்களை உருவாக்கி அவர்கள் மத்தியிலும் இந்த பண்புகளை ஒவ்வொன்றாக பல இடங்களில் பயன்படுத்தினார். இதில் முதல் பண்பு கவனித்தல் என்பதாகும். எப்பவும் போல ஒருமுறை அவரின் சீடர்களை கவனித்து வந்த இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியில் யார் பெரியவன் என்ற சண்டை நிலவினதை அறிகிறார். பின் அதனை தீர்க்க பணியாளர் தலைமைத்துவத்தின் பண்புகளான பொறுமையோடு பேசுதல், விழிப்புணர்வு, ஒற்றுமை உருவாக்குதல் போன்றவற்றை பயன்படுத்தி அந்த பிரச்சனையை ஆரம்பத்திலேயே தீர்க்க அவர் முயற்சி செய்தார். அதில் அவர் நிறைவில் வெற்றியும் கண்டார். நம்முடைய வாழ்விலும் நம்மை சுற்றியுள்ள பிரச்சனையை ஒரு தலைவராக தீர்ப்பதில் பணியாளர் தலைமைத்துவத்தின் பண்புகள் நிச்சயம் நமக்கு பயனாக இருக்கும் என்பதை நாம் இப்பொழுது அறிந்திருப்போம். ஒரு தலைவர் பணியாளர் தலைமைத்துவத்தை நாடும்போது நிறைவிலே தான் வெற்றி காண்பாராம். ஆனால் ஆரம்பத்தில் சில விளைவுகளையே அவர் காண்பார். முதல் விளைவு அவருடைய அந்தஸ்தையும் உலக பெருமையையும் தள்ளி வைத்தல் என்பதாகும். இயேசு கிறிஸ்துவின் பெயரையும் புகழையும் விரும்பிய சீடர்கள் அவரின் இடத்திற்கு ஆசைப்பட்டு அவர் எப்போ மரணிப்பார், அந்த இடத்திற்கு யார் தகுதியான நபர் என சண்டை போட்டதாக தல்லாகம புஸ்தகத்தில் ஒரு புஸ்தகத்தின் வசனம் இப்படியாக உரைக்கிறது. அப்படி இருந்தும் இயேசு கிறிஸ்து இதை பெரிதுபடுத்தாமல் அவர்களிடம் யார் வேண்டுமானாலும் தன்னை போல் பெரியவராகலாம், ஆனால் ஊழியம், பணிவிடை மற்றும் சிறியோரை ஏற்றுக்கொள்ளும் குணாதிசயம் முதலில் அவர்களிடம் இருக்க வேண்டும் என்று பண்புடன் அவர்களிடம் உரைத்தார். இப்படி நம் அந்தஸ்தையும் பெரிது பாராட்டாத எண்ணமும் நம்மிடம் இந்த தலைமைத்துவத்தில் காணப்பட வேண்டும். அதை நாம் முதலில் இழக்கக்கூட நேரிடும். ஆனால் அதுவே நிறைவிலே வெற்றிக்கு சிறந்த அடித்தளமாகும் என்பதை மறக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து பணியாளர் தலைமைத்துவத்தின் பண்புகளோடு வாழ்வது மாத்திரமல்லாமல் சீடர்கள் தன்னை போன்று வாழ ஆசைப்பட்டதால் பணியாளர் தலைமைத்துவத்தை பற்றி அவர்களுக்கு எடுத்துரைத்தார். பின் இதை சீடர்கள் தங்கள் மனதில் வைத்து செயல்படவே அவர்கள் மத்தியில் காணப்பட்ட சண்டைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கின. பின் அவர்கள் அன்பை விதைத்து கிறிஸ்துவை பலருக்கு எடுத்துரைத்தனர். அது மட்டுமின்றி இயேசு கிறிஸ்து காட்டிய இந்த பணியாளர் தலைமைத்துவத்தின் பண்புகளை இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் மற்ற சீடர்களுக்கும் மற்ற நபர்களுக்கும் எடுத்துரைத்து கிறிஸ்துவின் சாயலை பலர் அறிய இவர்கள் மூலம் இந்த பணியாளர் தலைமைத்துவம் எடுத்துரைக்கப்பட்டது. அதன் விளைவே இன்றைக்கும் கிறிஸ்தவம் உலகில் பெருகி கொண்டிருக்க ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட பணியாளர் தலைமைத்துவத்தின் குணாதிசயங்கள் நம்மில் இவ்வுலகில் காணப்பட்டால் மிக சிறந்த மாற்றங்கள் நம் மூலம் இவ்வுலகில் வெளிப்படும் நல் மாற்றம் வரும் என்பதே ஆமீன்.